ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ இஞ்சி புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட உடச்சி உளுந்து அரை டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி நீங்கள் 10 பீஸ் எடுத்தால் பூண்டு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பிடிக்காதவங்க இஞ்சியை கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வரமிளகா சேர்த்துக்கலாம் 2. நான் காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இஞ்சி டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால் அதிகம் இதை எடுத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட பெருங்காயத்தூள், வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்தோட இனிப்பு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். உப்பு, கல்லுப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இஞ்சி புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குக் வித் கோமாளி இர்ஃபான் சார் இது பண்ணியிருந்தாரு. நானும் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.